மக்களே ஒரு 200cc மோட்டார் சைக்கிள் வாங்கணும்னா 2 லட்ச ரூபா வேணும், இல்லை 2.5 லட்ச ரூபா வேணும். அது கம்மியாக இப்போதைக்கு வாங்க முடியாதுன்னு ஒரு சூழ்நிலை தான் இங்கே இருக்குது. பட் நான் உங்களுக்கு ஒரு குட் நியூஸ் சொல்கிறேன். இனிமேல் நீங்கள் 200cc ஸ்போர்ட்ஸ் பைக் வாங்கணும்னா உங்ககிட்ட 1,80,000 இருந்தால் போதும். நம்ப முடியுதா? நம்ப முடியல. பஜாஜ் வந்து அப்படி ஒரு ஆப்ஷனை கிரியேட் பண்ணியிருக்காங்க மார்க்கெட்டில். புது மோட்டார் சைக்கிளாக லான்ச் பண்ணல, ஆல்ரெடி இருக்க மோட்டார் சைக்கிளை அஃபோர்டபுள் ஆக்கியிருக்காங்க. எந்த மோட்டார் சைக்கிளை பற்றி பேசுகிறேன் தமிழ்நிலையை பார்த்துருப்பீங்க. நம்ம கூட 2025 NS 200 இருக்குது. 2025 NS 200 ப்ரைஸ் 2 லட்ச ரூபாயில் நீங்கள் கேட்கலாம். பட் இப்போ இந்த மோட்டார் சைக்கிளை ஒரு சில ஹார்ட்வேர்ஸை கட் பண்ணி ப்ரைஸை கம்மி பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. ஈவன் NS 160யோட ப்ரைஸ் கம்மி இந்த மோட்டார் சைக்கிள். கேட்குறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குல்ல? இது ஒரு குட் நியூஸ்னு சொல்லலாம் NS 200 லவர்ஸ்க்கு. ஸோ இந்த புது NS 200 எப்படி இருக்குது அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்ப்போம். ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு RK பஜாஜ் மதுரை. உங்களுக்கு NS 200 பற்றி என்கொயரி இல்லை டெஸ்ட் ட்ரைவ்னா அவங்களை காண்டாக்ட் பண்ணுங்க. இந்த NS 200, NS 160, 220, 150 எல்லா மோட்டார் சைக்கிளுமே ஆஃபர் கொடுக்குறாங்க. இந்த டைமில் பல்சர் பைக் எதுவும் வாங்கணும்னு பார்த்துட்டு இருக்கீங்கன்னா அவங்களை காண்டாக்ட் பண்ணுங்க. அவங்களோட காண்டாக்ட் ஸ்க்ரீன்லேயே இருக்குது, டிஸ்கிரிப்ஷனே வரும், செக் பண்ணி பாருங்க. NS 200 பற்றி சொன்னோம்னா யங்ஸ்டர்ஸோட மனசில் ஒரு நீங்கா இடம் பிடிச்ச ஒரு மோட்டார் சைக்கிள்னு சொல்லலாம். பிகாஸ் நான் வந்து 2019 to 2024 வரைக்கும் இந்த மோட்டார் சைக்கிள் யூஸ் பண்ணேன். நல்ல எக்ஸ்பீரியன்ஸ், நல்ல ஸ்டோரிஸ் எல்லாமே இருக்குது. சார்பாகவும் நிறைய பேருக்கு NS 200 பற்றி நல்ல ஸ்டோரிஸ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. இந்த மோட்டார் சைக்கிள் ஒரு மிட் வெயிட் மோட்டார் சைக்கிள், 158 கிலோகிராம் தான். பர்ஃபார்மன்ஸ் நல்லா கனெக்டடாக இருக்கும். எந்த NS ஃபேன்ட்ட போய் கேட்டாலும் NSல உங்களுக்கு என்ன பிடிக்குன்னு கேட்டால் ஒன்று டிசைனை சொல்லுவாங்க, இல்லைன்னா பர்ஃபார்மன்ஸ் சொல்லுவாங்க. அந்த ரெண்டு விஷயத்தை தான் மேக்ஸிமம் சொல்லுவாங்க. நானும் பர்ஃபார்மன்ஸை தான் சொல்லுவேன். ஸோ அந்த அளவுக்கு ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய 200cc அஃபோர்டபுளாக கிடைக்க போகுது. இது NS 200 ஃபேன்ஸுக்கு ஒரு குட் நியூஸ்ன்னு சொல்லலாம். டிசைன் வந்து இப்போ புதுசாக அப்டேட் ஆன டிசைன் லாங்குவேஜில் தான் இருக்குது. ஹெட்லாம்ஸ் வந்து LED ஹெட்லாம்ஸ். அஃபோர்டபுளாக கொடுத்தாலும் பழைய ஹெட்லாம்பாக கொடுக்காம புது ஹெட்லாம்பே கொடுத்துருக்காங்க. இது நல்ல விஷயம். அண்ட் இங்கே டிஆர்எல் வந்துடுது, ஹை பீம் அண்ட் லோ பீம், இங்கே பஜாஜோட லோகோ, இது எல்லாமே சேம் பழைய மாடல் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி தான். அதே மாதிரி அஃபோர்டபுளாக கொடுக்கணும்னு சொல்லி இண்டிகேட்டர் வந்து ஹாலோஜன் பல்பாக மாற்றலை, சேம் அப்படியே LED கொடுத்துருக்காங்க. ஒரு மேஜர் டிஃப்ரென்ஸ் தெரியுது என்னன்னா டெலஸ்கோபிக் ஃபோக்ஸ். அந்த 2 lakh rupees பட்ஜெட்டில் வர மோட்டார் சைக்கிள் வந்து USD ஃபோக்ஸோட வரும். பட் இதில் வந்து டெலஸ்கோபிக் ஃபோக்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. பட் USDக்கும் டெலஸ்கோபிக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்குமான்னு கேட்டிங்க அப்படின்னா 10,000 ரூபா ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ்னு சொல்லலாம். மொத்தம் ஓவராலாக 20,000 ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ். அதில் 10,000 ஃபோர்க்கு ப்ரைஸை கம்மி பண்ணியிருக்காங்க. டெலஸ்கோபிக்கில் கம்ஃபர்ட் கம்மியாக இருக்குமா, USDயில் கம்ஃபர்ட் அதிகமாக இருக்குமா ஒரு கேள்வி வரலாம். USD ஃபோக்ஸ் வந்து ஒரு காஸ்ட்லியான ஃபோர்க் தான். அதே மாதிரி அதில் அந்த மெக்கானிசம் எல்லாமே கொஞ்சம் அட்வான்ஸ்டாக இருக்கும். கம்ஃபர்ட் ரேஞ்சுமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். பிகாஸ் காஸ்ட்லி இல்லையா, ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி இருக்கும். பட் டெலஸ்கோப்பிக்கும் வந்து கம்ஃபர்டபுளாக இருக்காதுன்னு சொல்ல வரல. இதுலேயும் நல்ல கம்ஃபர்ட் இருக்கும். பிகாஸ் எல்லாமே டெலஸ்கோபிக் தான். இப்போ தான் நம்ம USDக்கு அப்கிரேட் ஆகிறோம். நோ த கேம் வெல். பிகாஸ் பிராண்ட்ஸ் வந்து நிறைய அப்கிரேட்ஸ் கொடுக்குறாங்க, எல்லாமே காம்படிட்டர் பேஸ் பண்ணி கொடுக்குறாங்க. டெலஸ்கோபிக் இஸ் மோர் தென் எனாஃப்னு தான் நான் சொல்லுவேன். இந்த டெலஸ்கோபிக் ஃபோக்ஸை பற்றி சொல்லணும்னா இட்ஸ் சாஃப்ட்னு தான் சொல்லணும். ரொம்ப ஸ்டிஃப் பார்ட்லலாம் இருக்காது, சாஃப்டாக தான் இருக்கும். ஃப்ரண்ட் ஃபெண்டர் நல்ல அகலமான ஃபெண்டராக கொடுத்துருக்காங்க. பட் ஃபஸ்ட்டு வந்து 2020-19 வந்த குவாலிட்டி இந்த ஃபெண்டரில் எல்லாம் நல்ல ஸ்ட்ராங்காக இருக்கும். 100 செக்ஷன் டயர்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அலாய் வீல் பேட்டர்ன் சேம் தான், டியூப்லெஸ் டயர்ஸ். ஃப்ரண்ட்ல 300 டிஸ்க் வந்துருது. சிங்கிள் சேனல் ABS தான் இதில் லோட் பண்ணியிருக்காங்க. ஃப்ரண்ட்ல மட்டும் தான் ABS வரும். அதே மாதிரி பின்னாடி 230 டிஸ்க் கொடுத்துருக்காங்க. அதில் ABS இல்லை. நிறைய பேருக்கு ஒரு கேள்வி வரலாம், சிங்கிள் சேனல் ABS கொடுத்துருக்காங்க, பிரேக்கிங் நல்லா இருக்குமா, ஃப்ரண்ட் பிரேக்ஸ் ஷார்ப்பாக இருக்கும், ரியர் பிரேக்ஸ் நிற்குமா, இல்லை எதுவும் வாரி விட்டுருமா, இந்த மாதிரி நிறைய கேள்விகள் இருக்கலாம். ஸோ அதுக்காண்டியே பிரேக்கிங் எப்படி இருக்குது அப்படின்றத பற்றி டெஸ்ட் பண்ணிட்டோம். அதை நீங்கள் லைவ் ஆக்ஷனில் பார்த்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பிரேக்ஸ் ரோட்ஸில் வந்து கான்ஃபிடன்ஸ் கொடுக்குமா கொடுக்காதான்றதை பற்றி ஒரு கிளாரிஃபிகேஷன் கிடைக்கும். பார்த்துட்டு வாங்க. இந்த பைக்கில் வந்து சிங்கிள் சேனல் ABS இருக்குது. ஸோ பிரேக்கிங் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். 60 to 0 ரியர் பிரேக்ஸில் செக் பண்ணுவோம். 60 to 0 ரியர் பிரேக்ஸ். டயர் லாக் ஆகல, ஸ்லிப் ஆகல, ஷேக் ஆகலை, ஸ்டாப்பிங் ஷார்ப்பாக இருந்துச்சு. பட் டைமிங் எவ்வளோ நேரத்தில் ஸ்டாப் ஆச்சுன்றதை நீங்கள் பாருங்கள். சிட்டிக்குள்ளே ரைட் பண்ணும் போது உங்களுக்கு பிரேக் பண்ணுறதுக்கு ரியர் பிரேக்ஸ் இஸ் மோர் தென் எனாஃப்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம 100 to 0 பார்த்துருவோம். 100 to 0 இப்போ டயர் நாய்ஸ் லைட்டாக கேட்குது. பட் டயர் லாக் ஆகலைங்க. ஓகே தான். பிகாஸ் நான் ஒரு சிங்கிள் சேனல் NS 200 யூஸர் தான். ஸோ அதனால் ரியர் பிரேக்ஸ் வந்து பைட்டிங் அண்ட் ஸ்டாப்பிங் கொஞ்சம் ஸ்லோ தான் ஒயில் கம்பேரிங் டு டூவல் சேனல் ABS.
பட் அது வந்து சேஃப்டி கன்சர்னான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இப்போதைக்கு நிலைமைக்கு நம்ம பார்க்கும்போது டுவல் சேனல் ஏபிஎஸ் கொடுத்துருந்தா சேஃப்டியாக இருந்திருக்கும்னு யோசிப்போம். பட் நான் என்ன சொல்லுவேன்னா சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் இஸ் மோர் தென் எனஃப். நீங்கள் கேப்பபுளா அப்படின்றத பாருங்கள். இல்லைன்னா நீங்கள் அந்த ஏபிஎஸ் அந்த மாதிரி ட்ரெயின் ஆகிக்கோங்க. இந்த பிரேக் வந்து இப்படி தான் பைட் ஆகும், இப்படி தான் ஸ்டாப் ஆகும். ஸோ அதனால் நம்ம வந்து இப்படி தான் ஓட்டணும். இந்த ஸ்பீடில் வந்து நம்ம இந்த பிரேக் யூஸ் பண்ணலாம். இல்லை கொஞ்சம் ஸ்பீட் பண்ணுறோன்னா ஃப்ரண்ட் பிரேக் யூஸ் பண்ணிக்கலாம். 60-0 வந்து ஃப்ரண்ட் பிரேக்ஸில் பார்க்கலாம். ஃப்ரண்ட் பிரேக்ஸ் ஃபாஸ்ட், அடிக்குவேட், டேம் ஃபாஸ்ட். 100-0 பார்த்துருவோம். in front brakes. செம்ம ஸ்பீடுங்க, சான்ஸே கிடையாது. ஃப்ரண்ட் பிரேக்ஸை பற்றி சொல்லணும்னா செம்ம ஸ்டாப்பிங் இருக்குது. ஸோ அதனால் ஃப்ரண்ட் பிரேக்ஸை நீங்கள் ஸ்பீட் பண்ணும்போது ஸ்டாப் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. ஸ்லோ ஸ்பீட்ஸ் பண்ணுறீங்க, ஒரு 50-60 சிட்டிக்குள்ளே ஓட்டும் போது ஸ்லோ ஸ்டாப்பிங்க்கு வந்து நீங்கள் ரியர் பிரேக்ஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. சிங்கிள் சேனல் ஏபிஎஸோட பைட்டிங் அண்ட் ஸ்டாப்பிங் கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்குது. பிகாஸ் பட்ஜெட்டில் என்ன கொடுக்க முடியுமோ அதை கொடுத்துருக்காங்க. பட்ஜெட் பீப்புள்ஸ்க்கு ஒரு 200cc கொடுக்கணும்னு பஜாஜ் நினச்சது வந்து ஒரு நல்ல விஷயமா நான் பார்க்குறேன். பிகாஸ் நான் இந்த பைக் யூஸ் பண்ணியிருக்கேன். ரியர் பிரேக்ஸ் வந்து எங்கேயுமே என்னை வந்து மிஸ்கான்ஃபிடன்ஸ் கொடுத்தது கிடையாது. நான் 5 இயர்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன் அந்த பைக்கு. ஃபஸ்ட்டு வந்து சிங்கிள் சேனல் ஏபிஎஸ். ஸோ அதனால் நீங்கள் இந்த சிங்கிள் சேனல் ஏபிஎஸ்னால இதை ரெக்ரெட் பண்ணிடாதீங்க. உங்களுக்கு பட்ஜெட் கம்மி அப்படின்னா தாராளமாக நீங்கள் இந்த சிங்கிள் சேனல் ஏபிஎஸை ப்ரிஃபர் பண்ணுங்கள். பிரேக்கிங் இஸ் குட். உங்களுக்கு வந்து ரியர் பிரேக்ஸை மட்டுமே யாரும் யூஸ் பண்ண போகிறது கிடையாது, ஃப்ரண்ட் பிரேக்ஸ் யூஸ் பண்ணுவோம். ரெண்டோட காம்பினேஷன் கனெக்ட் ஆகும்போது உங்களுக்கு நல்ல ஸ்டாப்பிங் இருக்கும் அப்படின்றது தான் என்னோட கருத்து. NS 200ல எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம், அதே மாதிரி நிறைய பேருக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் இந்த இன்ஜின் தான். 199cc சிங்கிள் சிலிண்டர் லிக்விட் கூல் சிஸ்டமாக கொடுத்துருக்காங்க. இந்த பைக்கோட டைரக்ட் காம்படிட்டர் அப்பாச்சி RTR 200 4V. ஏன்னா இந்த பட்ஜெட்னால அந்த மோட்டார் சைக்கிளை நான் கம்பேர் பண்ணும்போது இன்ஜின் ஹார்ட்வேரில் அது கொஞ்சம் கம்மி தான். பிகாஸ் அதில் ஆயில் கூல் சிஸ்டம் தான் கொடுத்துருக்காங்க, லிக்விட் கூல் சிஸ்டம் வந்துடுது. 6-speed கியர் பாக்ஸ் தான் ரெண்டுமே. பட் அந்த கூலிங் சிஸ்டம் இட் கெட் டிஃபர். இந்த பட்ஜெட்ல லிக்விட் கூலிங் சிஸ்டம் கொடுத்தது நல்ல விஷயம். இதுல பிரைசிங்கை வந்து கம்மி பண்ணி கொடுக்க போறோம். ஸோ அதனால லிக்விட் கூல்ட கட் பண்ணிட்டு ஏர் கூல்டா கொடுக்கலான்னு போயிருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த மோட்டார் சைக்கிளுக்கான பிராண்ட் வேல்யூவை அவங்களே ஸ்பாயில் பண்ற மாதிரி இருந்திருக்கும். பட் லிக்விட் கூல்டா கொடுத்தது சூப்பரான விஷயம். பவர் பார்த்தோம் அப்படின்னா 24.5 bhp 18.7 Nm டார்க் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய இன்ஜினோட பவர் வந்து 200cc டஃப் காம்படிஷன் கொடுக்குற மாதிரி ஒரு பவர் ஃபிகர்ஸ்னு சொல்லலாம். இன்ஜினோட பவர் என்னன்றத ஸ்பெக் ஷீட்ல என்ன நம்பர் இருக்கோ அதை சொல்லிட்டேன். நிறைய பேர் சொல்லுவீங்க ஸ்பெக் ஷீட்டை நான் போய் ஆன்லைன்லேயே பார்த்துருவேனுங்க, எதுக்கு நீங்கள் சொல்கிறீங்க இந்த வீடியோவில் நான் ஸ்பெக் ஷீட்டை பார்க்குறதுக்காக வந்தேன் நீங்கள் கேட்கலாம். ஸோ அதுக்காகவே இனிமேல் ஸ்பெக் ஷீட்லாம் வாசிக்க போகிறது லைவ் ஆக்ஷன் மட்டும்தான். ரோட்ஸில் இந்த பைக் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுதுன்றதை நீங்களே பார்த்துட்டு வாங்க. மகளே நம்ம கூட NS 200 இருக்குது, எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஒரு ஹைவே ட்ராக்கில் இருக்கும். சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுதுன்றதை தான் கம்ப்ளீட்டாக செக் பண்ண போகிறோம். ஸ்டார்ட் பண்ணுறேன். ஓகே, 4000 RPM மேலே நல்ல பீட் இருக்குது. கிளச் சாஃப்ட், gear shifting is soft and the bike is compact. power delivery பார்க்கலாம். இனிஷியலில் நல்ல டார்க் ஃபீல் பண்ண முடியுது. அதோட ரோல் நல்லா இருக்குது. பிகாஸ் குயிக்காக வந்து மூவ் ஆகுது பைக், ரொம்ப டைம் எடுத்துக்கல. இங்கே பாருங்கள், நான் கரெக்டான பாயிண்டில் கிளச்சை ரிலீஸ் பண்ணுறேன். ஸ்பீடாக தான் போகுது. கிளச்லேயே வந்து கிட்டத்தட்ட 9 km/h போகுது. அண்ட் அந்த 9 km/h ஸ்பீடாக போகுதுன்னு சொல்லலாம். இஃப் இன் கேஸ் லைட்டாக பம்பர் டு பம்பர் டிராஃபிக்கில் நம்ம வந்து ரோல் ஆகிறோம் அப்படின்னா ஈஸியாக ரோல் பண்ணிக்கலாம். ஓகே, 3000 RPM, 4000 RPM, 5000 RPM, 6000 RPM, 10,000 RPM மேக்ஸிமம். ஃபர்ஸ்ட் கியரில் 50, செகண்ட் கியரில் 67, 90, 113, 135 ஃபிஃப்த் கியரில். பவரை பற்றி பேசணும் அப்படின்னா நல்லா அடிக்குவேட்டான பவர். நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தேன் காம்பேக்ட் அப்படின்னு சொல்லி. அந்த காம்பேக்ட்னஸ் வந்து ஒரு கனெக்டிவிட்டியை கொடுக்குது. எதனால கனெக்டிவிட்டி கிடைக்குதுன்னா பர்ஃபார்மன்ஸால். பர்ஃபார்மன்ஸ் அண்ட் ஆக்சலரேட்டர், கிளச் அண்ட் பிரேக், இந்த 3 விஷயத்தினால நமக்கு ஒரு நல்ல கனெக்டிவிட்டி கிடைக்குதுன்னு சொல்லலாம். கியர் பை கியர் ஸ்பீட் பார்த்தோம். 0 to 60 பார்ப்போம். 3, 2, 1 கோ. எடுத்தோடனே அந்த இனிஷியலில் நல்லா ஓப்பன் பண்ணுது. பட் ஒரு சென்டர் பாயிண்டில் ஒரு சின்ன லேக்,
ஸோ அதனால் கொஞ்சம் செகண்ட்ஸ் கூட போயிருக்குமோ அப்படின்னு சொல்லி தோணுச்சு. பிகாஸ் இட் டேக் சம் டைம்ன்றதை உள்ளே ஃபீல் பண்ண முடியுது. பட் 60 ஸ்பீடாக தான் இருக்குது. 100 பார்த்துருவோம். 3, 2, 1 கோ. அந்த 4300 கிட்ட ஒரு சின்ன லேக் இருக்குது. ஹண்ட்ரட் இஸ் ஃபாஸ்டஸ்ட் அப்படின்னு தான் சொல்லணும். பிகாஸ் 200cc மெயினாக 2 காம்படிட்டர் அப்பாச்சி அண்ட் டியூக் 200. அந்த 2 பைக் கம்பேர் பண்ணும்போது எனக்கு ஆல் த வே NS 200 பர்ஃபார்மன்ஸ் பிடிச்சிருக்கு. ஏன் அப்படின்னா, ஸோ இந்த பைக்கை நான் ஸ்டார்ட் பண்ணும்போது சொல்லியிருந்தேன் இட்ஸ் காம்பேக்ட்னு. அண்ட் இங்கே வந்து இன்னொரு விஷயத்தையும் சொல்ல விரும்புகிறேன். இட்ஸ் கனெக்டட் அப்படின்னு சொல்லுவேன். எதனால கனெக்டட் அப்படின்னா, அந்த பர்ஃபார்மன்ஸ், அந்த ஆக்சலரேட்டர், அந்த கிளச், அந்த கியர் ஷிஃப்டிங் மூணுமே சேர்ந்து அந்த பர்ஃபார்மன்ஸை சூப்பராக ஃபீல் பண்ணுறதுக்கு உதவி பண்ணுதுன்னு சொல்லலாம். ஸோ அதனால் இட்ஸ் கனெக்டட்னு நான் சொல்லுவேன் கண்டிப்பாக. NS 200ல பர்ஃபார்மன்ஸு 0 to 60 பார்த்துட்டோம். ஸோ இதில் வந்து நம்ம அந்த கனெக்டிவிட்டின்னு ஒரு விஷயம் சொன்னேன். அந்த என்ஜின் எப்படி கனெக்டடாக இருக்குன்றதை உங்களுக்கு லைவாக காமிக்கிறேன். இப்போ நான் வந்து ஸ்லோ ஸ்பீட் க்ரூஸ் பண்ணுறேன். ஸ்லோ ஸ்பீட்ஸில் வந்து ரொம்ப ஜென்டிலாக தான் ஆக்சலரேட்டரையும் கிளச்சையும் கியரையும் யூஸ் பண்ணுறேன் நான். இப்போ அதுவே ஒரு டவுன் ஷிஃப்ட் பண்ணி நம்ம வந்து நான் எவ்வளோ செகண்டில் அதை ஷிஃப்ட் பண்ணுறேன்னு பாருங்கள். மில்லி செகண்டில் ஆக்சலரேட்டரை கட் பண்ணி கிளச் ஆக்சஸ் பண்ணி கியரை ஷிஃப்ட் பண்ணி கிளச்சை ரிலீஸ் பண்ணி ஆக்சலேட்டர் கொடுக்குறேன். இது எல்லாமே மில்லி செகண்டில் நடக்குது. ஸோ அப்போ எவ்வளோ தூரம் இது கனெக்டடாக இருக்குன்றதை பாருங்கள். அந்த பர்ஃபார்மன்ஸும் ஃப்ரீ ஃப்ளோவாக இருக்குது. அதோட நோட்டுமே கனெக்ட் ஆகும்போது நல்ல ஃபீல் அப்படின்னு சொல்லலாம். பிகாஸ் 200cc பீட்டோட இருக்க இன்ஜின் அப்படின்னா அப்பாச்சி தான். அப்பாச்சிக்கு அப்புறமா NSன்னு சொல்லுவேன். NSக்கு அப்புறம் தான் டியூக். ஸோ அதனால் இந்த இன்ஜின் பர்ஃபார்மன்ஸ் வந்து ஸ்பெசிஃபிக்காக எனக்கு பிடிச்சிருக்கு. பீக் பவர் டெலிவரி பார்க்கணும்ல, ஸ்வீட் ஸ்பாட்ஸ். இப்போ வந்து நம்ம கிராஜுவலாக பவர் கொடுக்குறோம். 3000 RPM மாதிரி எதுவுமே தெரில. 5000ல நார்மலான லெவலில் பவர் டிஃபர் ஆகிறது தெரியுது. பட் நம்ம இமீடியட் ஆக்சலரேஷன் கொடுக்கும்போது எங்கேருந்து பவர் பீக் ஆகுதுன்னு பார்ப்போம். 468. ஸோ அதனால் பர்ஃபார்மன்ஸும் ஆல் த வே நீங்கள் என்ஜாய் பண்ணலாம். டாப் ஸ்பீட் இட் கேன் கிளைம் அப் டு 150. எப்போயுமே 120 km/h மெயின்டைன் பண்ணிக்கோங்க. பிகாஸ் அதுதான் இந்தியன் ரோட் நார்ம்ஸ். நான் உங்களுக்கு பண்ணி காமிச்சது டெஸ்டிங் பர்பஸ்க்காண்டி. ஸோ அதனால் எப்போயுமே சேஃபாக ரைட் பண்ணுங்கள். ஸ்பீட்ஸை உங்களோட கேப்பபிலிட்டிக்குள்ளே வச்சுக்கோங்க. உங்களோட கேப்பபிலிட்டியை மீறி அந்த பைக் ஸ்பீடாக போகுது, நான் போய் டஃப்பு கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி நினைக்காதீங்க. ஈகோ வந்து ரோட்ஸில் காமிக்காதீங்க. இட்ஸ் மை ஹம்பிள் சஜஷன். ஒரு பிரதராக நான் சொல்கிறேன், இந்த சஜஷனை கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. ஸோ ஏன்னா ரோட்ஸில் ரோட் ரைட்ஸ் பண்ணாதீங்க. அது உங்களுக்கும் சரி, பக்கத்தில் போகிறவங்களுக்கும் அது வந்து பாதிப்பை ஏற்படுத்தும். டர்னிங் ரேடியஸை பற்றி பேசி ஆகணும். இப்போ வந்து நான் நிற்கிறேன், நின்று இப்படி யூட்டர்ன் போட போகிறேன். யூட்டர்ன் போடும்போது இது ஓகே, இந்த மாதிரி டர்ன்லாம் ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். பட் ஒரு சின்ன தெருவுக்குள்ளே போகிறோம், பைக்கை திருப்ப போகிறோம் அப்படின்னா அந்த இடத்துல டர்னிங் ரேடியஸ் கம்மின்றதை ஃபீல் பண்ணுவோம். டர்னிங் ரேடியஸை பற்றி சொல்லும்போது இந்த ஹேண்டில் பாருக்கும் இந்த டேங்க் கவுலுக்கும் நடுவில் ப்ளே கம்மி. ஸோ அதனால் இப்போ நான் இங்கே வந்து ஒரு யூட்டர்ன் போடுறேன். ஸோ ஒரு மாதிரி அங்கே திரும்பிடுமோ அப்படின்னு ஒரு டவுட் வருது. அப்போ என்னென்னா டர்னிங் ரேடியஸ் அதிகமாக கம்மியாக அப்படின்னு ஒரு குழப்பம் இருக்குது எனக்கே அந்த வேர்டில். இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா இது ஒரு கான், அவ்வளோதான். ஓகேவா? அப்போ நீங்கள் வந்து என்னன்றதை நீங்களே ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கோங்க. வைப்ரேஷனை பார்த்துருவோம் ஃபைனலாக. 3000 RPM 4000 RPMல தெரியல, 5000 ஃபுட் பெக்ஸில் தெரியுது, 6000 டேங்க் கிட்ட தெரியுது. அப்படியே அது எக்ஸ்பேண்ட் ஆகுது. ஹேண்டில் பாரில் தெரிலங்க. ஸோ அதனால் வைப்ரேஷன் பட்டது தான். இந்த NS 200 சிங்கிள் சேனல் ABSஐ பற்றி என்னோட ஓவரால் கருத்துக்களை நான் ஷேர் பண்ணிட்டேன். உங்களோட கருத்துக்கள் என்னன்றதை கமெண்ட்ஸில் கொடுங்க. இந்த NS 200 ஃபேமிலி யூஸ் பண்ணுறதுக்கும் சிட்டி யூஸ் பண்ணுறதுக்கும் நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்லி கேள்வி வரலாம். அதுக்கு நம்ம எர்கனாமிக்ஸ் லெவலில் தான் பார்க்கணும். ஃபஸ்ட்டு சேடலோட லெவல் வந்து கொஞ்சம் ஹைட், ரொம்ப ஹைட்டுன்னு சொல்ல முடியாது. பிகாஸ் நீங்கள் இங்கே பார்க்கலாம், பில்லியன் சீட்டுக்கும் டயருக்கும் நடுவில் உள்ள பிளேயை பாருங்கள். அதுதான் வந்து இந்த சேடல் ஹைட்டு. இதில் கம்மியாக தான் இருக்குது. ரைடரோட எர்கனாமிக்ஸ் பார்ப்போம். ஈஸியாக இருக்குது, காம்பேக்டாக இருக்குன்னு சொல்லலாம். நான் ரைட்லேயே சொல்லியிருந்தேன் இட்ஸ் காம்பேக்ட் அண்ட் கனெக்டட்னு சொல்லி. அந்த காம்பேக்ட்னஸ் இங்கே தான் ஸ்டார்ட் ஆகுது. நீங்கள் பார்க்கலாம், ஈஸியாக இருக்குங்க எர்கனாமிக்ஸ். இன்க்ரெஸ் எக்ரெஸ் ரெண்டுமே ஈஸி தான். பட் காலை வந்து கரெக்டாக நீங்கள் பார்த்து போடணும். இந்த இடத்துல ஒரு லீன் சீட்டில் ஒரு பீக் இருக்குது. அந்த பீக் லைட்டாக உரசுது, பட் இட்ஸ் நாட் அ பிக் டீல். ஓகே, வெயிட் வந்து 158 kg. சீட் நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஓகே, ரெக்ஸினுமே நல்லா கிரிப்பியாக இருக்குது. ஃபோம் நல்லா கம்ஃபர்டபுளான ரேஞ்சில் இருக்குது. எனக்கு 2 ஃபுட்டுமே ஈவனாக கிரவுண்டில் பிளேஸ் ஆச்சு. 5.8 feet நான், நீங்கள் 5.2 feet மேலே இருந்து ட்ரை பண்ணுங்கள்.
5 feet இருக்கேன், பட் நான் பைக் ஆல்ரெடி ஓட்டியிருக்கேன்னா கண்டிப்பாக டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்த்துட்டு முடிவு பண்ணுங்கள். ரைடர் ட்ரையாங்கிள் டுவர்ட்ஸ் த ரைட்டாக இருக்குது, கிளிப் ஆன் ஹேண்டில் பார்ஸ் தான், பட் அப்ரைட்டாக இருக்குது. இதில் ஒரு விஷயம் என்னென்னா டர்னிங் ரேடியஸ் மட்டும் கம்மி. ரைடர் ட்ரையாங்கிள் பாருங்கள், சிட்டி கம்யூட் பண்ணுறதுக்கு தகுந்த மாதிரி இருக்குது, லாங் ட்ரைவ் போகிறதுக்கு தகுந்த மாதிரி தான் இருக்குது. நான் 5 years யூஸ் பண்ணதில் நான் மேக்ஸிமம் 50,000 kilometers ஓட்டினேன். அதில் நான் ட்ரைவ் பண்ண 48,000 kilometers சிட்டிக்குள்ளே தான் ஓட்டினேன். நல்லாயிருக்கும், டெய்லி கம்யூட் பண்ணுறது நல்லாயிருக்கும். மைலேஜும் வந்து நான் ஒரு 40 வரைக்கும் எடுத்தேன். அது வந்து BS4, இது BS6. ஸோ உங்களுக்கு எஃபிஷியன்சி ரேஞ்ச் வந்து நீங்கள் ஒரு 40 வரைக்கும் எதிர்பார்க்கலாம். எக்கனாமிக்கலாக தான் ஓட்டுறீங்கன்னா 42 எதிர்பார்க்கலாம், 45லாம் எதிர்பார்க்கலாமான்னு கேட்டிங்கன்னா நீங்கள் எப்போயுமே ஸ்லோவாக தான் ஓட்டுறீங்கன்னா எதிர்பார்க்கலாம். இட் டிபெண்ட்ஸ் அப்பான் யுவர் ரைடிங் கண்டிஷன். பட் 40 கண்டிப்பாக நான் சொல்லுவேன், நான் யூஸ் பண்ணனால. இந்த இடத்துல எனக்கு ஒரு ஹெல்ப் வேணும். நீங்கள் என்ன ஸ்டூடெண்ட் வச்சிருக்கீங்க, இல்லை ஆல்ரெடி யூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ மைலேஜ் கொடுத்துருக்கு, எவ்வளோ டாப் ஸ்பீட் கிளைம் பண்ணியிருக்கீங்க, உங்களுக்கு சிட்டிக்குள்ள யூஸ் பண்ணுறதுக்கு எப்படி இருந்திருக்கு, சர்வீஸ்லாம் எப்படி இருந்துச்சு அப்படின்றத ஷார்ட் ஓனர்ஷிப் ரிவ்யூவாக கமெண்ட்ஸில் கொடுங்க. அதை நெக்ஸ்ட் வாங்குறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரைடர் சீட் வந்து நல்ல அகலமான சீட்டாக இருக்குது, கம்ஃபர்டபுளாக இருக்குன்னு சொல்லிட்டேன். பில்லியன் சீட்டும் ஓகே, பட் பில்லியன் சீட்டோட ஃபோம் கம்ஃபர்டபுளாக இல்லை, ஹார்டாக தான் இருக்குது. இதையும் அந்த ரேஞ்சில் கொடுத்தா நல்லா இருந்திருக்கும். இப்போ லேடிஸ் வந்து ஒன் சைடு உட்காரணும்னு நினைக்கிறாங்கன்னா இந்த பைக்கில் உட்கார முடியுமானா உட்காரதுக்கு 60% சான்ஸ் இருக்குது. ஸோ நான் வந்து இந்த பைக் வச்சு ஃபேமிலி யூஸ்லாம் பண்ணியிருக்கேன். சீட்டே ஹார்டாக இருக்குது, ஃபேமிலி யூஸ் எப்படி பண்ண முடியும்னு நீங்கள் கேட்கலாம். ஒன் சைடாக லேடிஸ் உட்காரணும்னு நினைக்கிறாங்கன்னா அதுக்கு ஒரு 60 to 65% சான்ஸ் இருக்குது. ஏன்னா சேடல் கம்மி தான், உட்காந்து இந்த கிராப் ரயில் பிடிச்சிக்கலாம். ஸோ ஃபஸ்ட் டைம் இந்த பைக்கில் வரானா கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும், போக பழகிடும், உடனே பழகாது. பட் ஃபேமிலி யூஸ் உங்களால் இந்த பைக் வச்சு பண்ணிக்க முடியும். அதான் இதில் ஒரு அட்வான்டேஜும் கூட. நிறைய பேர் விரும்புறது காரணம், ஒரு யங்ஸ்டர் வந்து திடீர்னு ஒரு லாங் ட்ரைவ் போகணும், இல்லை சிட்டிக்குள்ளே போகணும், திடீர்னு ஃபேமிலியை கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னா அந்த 3 யூசேஜுக்குமே இது வந்து சூட்டபுளாக இருக்கும். அதே மைலேஜும் கொஞ்சம் பெட்டராக கொடுக்கும். ஸோ எர்னாமிக்ஸ் வந்து ஈஸி எர்னாமிக்ஸ், லைட் வெயிட்டான மோட்டர் சைக்கிள். ஸோ நல்லா ரிலாக்ஸ் அண்ட் சிட்டி கம்யூட் பண்ணுற மாதிரி ரைடர் ட்ரையாங்கிளில் டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எல்லாமே அட்வான்டேஜஸில் வருது. மெயினான விஷயத்தை இப்போ தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம், ப்ரைசிங். NS 200 dual channel ABS ஓட எக்ஸ்ஷோரூம் பிரைஸ் 1,62,200 வருது. அதுவே சிங்கிள் சேனல் ABS ஓட பிரைஸ் 1,45,000 வருது. ஆன் ரோடுன்னு பார்த்தோம்னா dual channel ABS 2 லட்சம் ரூபா, இந்த சிங்கிள் சேனல் ABS 1,80,000 ரூபா. இப்போ RK Motors பஜாஜ் ஷோரூம்ல எல்லா பைக்ஸ்க்கும் அட்ராக்டிவான ஆஃபர்ஸ் கொடுக்குறாங்க. உங்களுக்கு இந்த டைம்ல NSஓ 220ஓ இல்லை 150ஓ வேற எந்த பஜாஜ் பைக் வாங்கணும்னு நினைக்கிறீங்கனாலும் நல்ல கேஷ் ஆஃபர்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ அதனால அதை மிஸ் பண்ணிடாதீங்க. அண்ட் இப்போ காம்படிட்டர்ஸை பார்ப்போம். டியூக் 250ஓட பிரைஸ் வந்து 2,30,000க்கு மேலே. அதுவே அப்பாச்சி வந்தோம் அப்படின்னா உங்களுக்கு 1,48,000 எக்ஸ்ஷோரூம் பிரைஸ். ஆன் ரோடு வந்து 1,90,000 கிட்ட வருது. அதில் டுவல் சேனல் ABS இருக்கு. பட் இப்போ கொஞ்சம் அவுட்டேட் ஆன மாதிரி இருக்கு RTR 200. ஏன் அப்படின்னா அந்த பர்ஃபார்மன்ஸ் கனெக்டடான ஹார்ட்வேர்ஸை லோட் பண்ணாதனாலன்னு சொல்லி என்னோட கருத்து. உங்களோட கருத்து என்னன்னு சொல்லுங்க. ஏன்னா இப்போதைக்கு டாப் செல்லிங் அப்படின்னா NS 200 டியூக் 200 தான் 200cc நல்லா சேல் ஆகிட்டு இருக்க மோட்டர் சைக்கிளா இருக்கு. அது பாவம் பஜாஜ் வந்து இப்போ ஒரு பாலுக்கு 6 ரன்ன்ற இடத்துல ஒரு 6 அடிச்சு மேட்சை முடிச்ச மாதிரி பிரைசிங்கை கம்மி பண்ணி காம்படிட்டர்ஸை விட நல்ல பொசிஷன் ஆயிருக்காங்க அப்படின்றது தான் என்னோட கருத்து. இப்போ USD ஃபோக்ஸும் டுவல் சேனல் ABSும் இல்லைங்க, பிரைஸ் கம்மியாக இருக்கு. அப்போ இது அட்வான்டேஜாக பார்க்கலாமா டிஸ்அட்வான்டேஜாக பார்க்கலாமான்னு கேட்டிங்கன்னா நிறைய பேர் NS 200 வாங்கணும்னு ஆசைப்படுறாங்க. பட் பட்ஜெட் இல்லாதனால 160 போயிடுறாங்க. இங்கே NS 160ஓட ஆன் ரோட் பிரைஸே 1,86,000. இந்த பைக்கோட 6,000 கூட. அப்போ நமக்கு 200cc அந்த பிரைஸ் கிடைக்கும் போது இது அட்வான்டேஜ் தான் நான் சொல்லுவேன். பட்ஜெட்ல பார்க்குறவங்களுக்கு மட்டும்தான் இந்த மோட்டார் சைக்கிள்னு நான் சொல்ல வரேன். அகைன் ஐம் கம்மிங் டு த பாயிண்ட். பட்ஜெட் கம்மியாக இருக்கனால NS 160 வாங்கினவங்க இப்போ இந்த 200cc ஈஸியாக வாங்க முடியுமா முடியாதா? அந்த கேள்விக்கு பதில் கண்டுபிடிங்க. இது அட்வான்டேஜா டிஸ்அட்வான்டேஜ்னு புரிஞ்சிடும். அட்வான்டேஜ் தாங்க. ஏன்னா 1,80,000க்கு 200 கிடைக்கும் போது கண்டிப்பாக வாங்கலாம். ஸோ அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு USD ஃபோக் டுவல் சேனல் ABS எல்லாமே இருக்குன்னு நினைக்கிறீங்கன்னா 2 லட்சம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. என்னால் 2 லட்சம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த மோட்டார் சைக்கிளை ப்ரிஃபர் பண்ணலாம். அதுக்கு தான் அஃபோர்டபுளான ஒரு ஆப்ஷனாக பஜாஜ் இதை கிரியேட் பண்ணியிருக்காங்க அப்படின்றது தான் எங்களோட கருத்து. ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் டிசைன், டிசைன் நல்லா இருக்கும். இப்போ ஹெட்லைட் வந்து கொஞ்சம் டிசைனை மாற்றிட்டாங்க. ஹெட்லைட் நல்லா பெருசாக இருக்கும். ஸோ அது நல்லா இருந்துச்சு. இப்போ வந்து டிசைனை கொஞ்சம் சின்னது பண்ணி எலிகெண்ட்டாக மாற்றி டெக்கியாக மாற்றிட்டாங்க. ஓகே ஃபைன். இருந்தாலும் இந்த NSஓட DNA பார்க்க முடியுது. பர்ஃபார்மன்ஸ் 2வது. 3வது ஃபீச்சர்ஸ். இப்போ தேவையான ஃபீச்சர்ஸ் எல்லாமே கொடுத்துட்டாங்க. இன்ஸ்டன்ட் ஃபியூல் எக்கானமி, ஆவரேஜ் ஃபியூல் எக்கானமி, LCD கிளஸ்டர், ப்ளூடூத் கனெக்டிவிட்டி, அதுக்கப்புறம் USB சார்ஜிங் போர்ட், இது எல்லாமே கொடுத்துட்டாங்க. வெயிட் கம்மி, அதே மாதிரி ஃபேமிலி யூஸ் பண்ண முடியும், சிட்டி யூஸ் பண்ணலாம். 200cc நல்ல மைலேஜ் கொடுக்குற ஒரு மோட்டார் சைக்கிள். இது எல்லாமே அட்வான்டேஜஸ். அண்ட் கான் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த மோட்டார் சைக்கிள் நான் 5 வருஷம் யூஸ் பண்ணேன்னு சொன்னேன். 5 வருஷமே வந்து இது என்னை டிசப்பாயிண்ட் பண்ணுச்சு, இது பெட்டராக பண்ணியிருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் ஃபீல் பண்ணதே இல்லை. LED இண்டிகேட்டர்ஸ் அப்படி இப்படின்னு ஃபீல் பண்ணியிருப்பேன். பட் இப்போ அதை அவங்க ஸ்டாக்லேயே கொடுத்துட்டாங்க. ஸோ அதனால நான் கான் எதுவும் இந்த மோட்டார் சைக்கிளில் ஃபீல் பண்ணல. இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம், நீங்கள் யூஸ் பண்ணது BS4 சிங்கிள் சேனல் ABS, அதையும் இதை எப்படி கம்பேர் பண்ணுவீங்கன்னு கேட்கலாம். அல்டிமேட்டாக ப்ரைஸை பார்த்துட்டோம் அப்படின்னா என்ன இருக்கு இல்லைன்றதை மறந்துடும். பட்ஜெட்டில் கிடைக்கிறனால நம்ம கான் எதையும் பார்க்க மாட்டோம் அப்படின்றது தான்
பொதுவான கருத்து, என்னோட கருத்து கிடையாது. இதை தவிர்த்து அந்த 4000 above RPMஸ்ல வைப்ரேஷன் ஸ்டார்ட் ஆகுறது, அதுக்கப்புறம் சிட்டி டிராஃபிக்ல ஹெவியா ஓடினா ஹீட்டிங் இருக்குது, இதெல்லாம் யூஸ்ஃபுல்லான ஒன்று. சிட்டிக்குள்ள நீங்க பம்பர் டு பம்பர்ல ஓட்டும் போது ஆட்டோமேட்டிக்கா ஃபேன் ஓட ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால இதெல்லாம் யூஸ்ஃபுல்லான இருக்க விஷயம் தான். இதை நம்ம கான்னு சொல்லி ஸ்பெசிஃபை பண்ண வேண்டியது இல்லை. இந்த அஃபோர்டபுளான NS 200 பத்தி உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல கொடுங்க. எப்பயுமே பைக் ரைட் பண்ணும்போது ஹெல்மெட் வியர் பண்ணிக்கோங்க. லாங் டிரைவ் போறோம்னா கியர்ஸ் என்ஷூர் பண்ணிக்கோங்க அண்ட் டிரைவ் சேஃப்லி.